நல்ல பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான இன்றைய விடுதலையில் வந்துள்ள முக்கிய செய்திகளை பார்க்கலாம். மத கலவரத்திற்கு கொடியேற்றமா? அயோத்தியை அடுத்து மதுரா காசியை குறிவைக்கிறது RSS. அயோத்தியில் பாபர் மசூதியை இடித்து ராமன் கோவில் கட்டப்பட்டு விட்டது. RSSின் அடுத்த குறி மதுரா காசியில் உள்ள மசூதிகள் மீது என்று RSS தலைவர் மோகன் பகவத் இலைமறை காய்மறையாக குறிப்பிட்டுள்ளார். RSS நேரடியாக தலையிடாவிட்டாலும் RSS காரர்கள் அதில் பங்கு கொண்டால் அவர்களை தடுக்க மாட்டோம் என்று RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். ராமர் கோவில் கட்டுவதில் RSS தீவிரமாக பங்கேற்றது. ராமர் கோவில் கட்டிய சாதனையில் பெருமையும் கொண்டது. கோவில் குறித்து அந்த இயக்கத்தில் வரும் காலத்தில் RSS பங்கேற்காது. ஆனால் கோவில் குறித்து இந்து சமூகத்தினரின் உணர்வுகளுக்கு பெரும் மதிப்பளிப்போம். என்னே இரட்டை நிலைப்பாடு. ஒரு நிலையில் காசி மதுரா கோவில் விவகாரங்களில் RSS பங்கேற்காது. மற்றொரு நிலையில் கோவில் விவகாரங்களில் RSS தொண்டர்கள் பங்கேற்பதை அமைப்பு தடுக்காது. வரும் ஆனால் வராது என்ற திரைப்படத்தின் நகைச்சுவை காட்சிதான் நினைவுக்கு வருகிறது. RSS அமைப்பின் இத்தகைய இரட்டை நிலைப்பாடு குறித்து அறிஞர் அண்ணா அவர்கள் ஆரிய மாயையில் சொன்ன பேசனா இரண்டுடையாய் போற்றி. RSS அமைப்பும் அதன் செயல்பாடுகளும் மக்களிடம் தோலுரித்து காட்டப்பட வேண்டும். நிதி பகிர்வில் ஒன்றிய அரசு பெரிய அண்ணன் மனப்பாங்குடன் நடந்து கொள்கிறது. நிதி பகிர்வுக்கான தன்னாட்சி பெற்ற அமைப்பில் அடிப்படை கட்டமைப்பு மாற்றம் தேவை. நியாயமான நிதி பகிர்வே உண்மையான கூட்டாட்சி தத்துவம் என தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் சார்பில் நடைபெறும் அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில் நிகழ் கல்வி ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. ஓராண்டு பயிற்சி முடித்த பிறகு வைணவ அர்ச்சகர் சான்றிதழ் வழங்கப்படும். மேலும் பயிற்சி பெறுவோருக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகை வழங்கப்படும். மத்திய பிரதேசத்தில் தண்டனை காலத்துக்கு அதிகமாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவருக்கு ரூபாய் 25 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என மாநில அரசுக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுதான் பிஜேபி அரசின் நிர்வாக அலங்கோலம். அரசியல் போட்டிக்கான தளமாக நீதிமன்றத்தை பயன்படுத்த வேண்டாம் என பாஜகவுக்கு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் குடும்ப அட்டை உள்ளிட்ட 11 ஆவணங்களை ஏற்கனவே சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் 12வது ஆவணமாக ஆதாரை தேர்தல் ஆணையம் ஏற்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவிலில் CCTV வைக்கக்கூடாதா என்ற தலைப்பில் இன்றைய தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் CCTV கேமரா வைப்பதற்கு அக்கோவிலின் அர்ச்சகர்கள் தடை விதித்து வருகிறார்கள். கோவிலில் சில இடங்களில் முக்கியமாக கருவறை மற்றும் உண்டியல் இருக்கும் பகுதிகளில் விலை உயர்ந்த பொருட்கள் உள்ள பகுதிகளில் கேமரா வைப்பதற்கு அர்ச்சகர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். கேமரா வைப்பதற்கு ஆகம விதி எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்று எதற்கெடுத்தாலும் ஆகம விதியை சொல்கிறார்கள். ஆனால் திருத்தணி கோவிலில் உள்ள உண்டியலின் முன்பு கேமரா வைத்ததை தனது வேட்டியால் மறைத்த அர்ச்சகர் ஆகம விதிப்படி நடந்தாரா? வசதி வாய்ப்புள்ள கோவில்களில் குளிர்சாதன அறை இருப்பதற்கு எந்த ஆகம விதி கூறுகிறது? இது போன்ற பல கேள்விகள் இந்த தலையங்கத்தில் இடம்பெற்றுள்ளன. மராத்தா இடஒதுக்கீடு தொடர்பாக தனது சொந்த அரசாங்கத்திற்கு எதிராக நீதிமன்றம் செல்வேன் என்று தேசியவாத காங்கிரஸ் அமைச்சர் சாகன் புஜ்பால் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பள்ளிக்கூடத்திற்கே சரிவர செல்லாத ஒருவர் பகுத்தறிவு பகலவனாகி இன்றைக்கு எல்லோருக்கும் கல்வி அறிவை ஊட்டக்கூடிய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு சென்றிருப்பதற்கு காரணம் என்ன? சுயமரியாதை இயக்க கொள்கைகளை குடும்பமாக பின்பற்றி வருவதுதான். சுயமரியாதை திருமணம் என்பது சமூகத்தை வாழ வைப்பது, சமூகத்தை ஒன்றுபடுத்துவது என பட்டுக்கோட்டையில் நடைபெற்ற திருமண விழாவில் தமிழர் தலைவர் ஆசிரியர் கிவீரமணி அவர்கள் விளக்க உரையாற்றியுள்ளார். கூட்டணி கட்சிகளை பிளவுபடுத்தி கூறு போடுவதுதான் பாஜகவின் வழக்கம் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து TTV தினகரன் வெளியேற நான் தான் காரணம் என கூறுவது எந்த அடிப்படையில் என்று தெரியவில்லை. தற்போது கூட்டணிக்குள் நடைபெறும் நிகழ்வுகள் எனக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி உள்ளது என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணி வலிமையாக உள்ளது, எனவே தமிழ்நாட்டின் வாக்கு திருட்டை அரங்கேற்ற விடமாட்டோம் என்று நெல்லையில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் மேனாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் பேசியுள்ளார்.
ஹிமாச்சல பிரதேசத்தில் இயற்கை சீற்றம், மழை வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி 366 பேர் பலி, ரூபாய் 4073 கோடி சேதம். ஒன்றிய அரசு கொண்டு வரவுள்ள புதிய ஜிஎஸ்டி வரி விதிப்பு மாற்றங்களை பெரு நிறுவனங்களுக்கு மட்டுமே லாபத்தை ஏற்படுத்தும் என்றும் மாநில அரசுகளின் வருவாயை மேலும் குறைக்கும் என்றும் கேரள நிதியமைச்சர் KN பாலகோபால் தெரிவித்துள்ளார். கூகுள் நிறுவனத்துக்கு ஐரோப்பிய யூனியன் 3.5 பில்லியன் டாலர், இந்திய மதிப்பில் ரூபாய் 31,000 கோடி அபராதம் விதித்துள்ளது நியாயமற்ற நடவடிக்கை என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். டெல்லி செங்கோட்டையில் நடைபெற்ற ஜெயினர்களின் மத விழாவில் தங்க கலசங்கள் திருட்டு. ஜெயினர்களின் மத நிகழ்ச்சியில் துறவி போல் வந்த ஒரு நபர் 2 தங்க கலசங்களை திருடி சென்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத விழா என்றால் இப்படிதானோ? மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய வாய்ப்பு என்ற தலைப்பில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் கட்டுரை இடம்பெற்றுள்ளது. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் 147ஆம் ஆண்டு பிறந்த நாளை ஒட்டி இந்த போட்டி அறிவிக்கப்பட்டுள்ளது. நூற்றாண்டு கண்ட சுயமரியாதை இயக்க மூத்த தளபதி அஞ்சா நெஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரி அவர்கள் ஆற்றிய உரை மிக சிறு நூலாக வெளிவந்துள்ளது. இதோ பெரியாரில் பெரியார் என்ற உரையிலிருந்து கேட்கப்படும் கேள்விகளுக்கு மாணவ மாணவிகள் பதிலளித்து தக்க பரிசுகளை பெறலாம் என்ற தகவல் இன்றைய ஆசிரியர் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. உலக புத்தொழில் மாநாடு கோயம்புத்தூரில் அடுத்த மாதம் அக்டோபர் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் நடைபெற உள்ள உலக புத்தொழில் மாநாடு 2025க்கான முன்னேற்பாடு பணிகளை தமிழ்நாடு அரசின் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் ஆய்வு செய்துள்ளார். திராவிடத்திற்கு எந்த ஒரு மொழியும் கிடையாது. திமுகவினர் திராவிடம் தமிழ் குறித்து பேசுகின்றனர். இவ்விரண்டுக்குமே திமுகவினர் உண்மையாக இல்லை. திமுக தமிழை அழிக்க நினைக்கிறது என துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி கட்டுரை எழுதியுள்ளார். அதற்கு கண்டனம் தெரிவித்து, அறிவு சூன்யமே, உன் பெயர்தான் குருமூர்த்தியா என்று ஊசி மிளகாய் தனது காரசாரமான எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார். மேலும் இது போன்ற முக்கிய தகவல்கள், செய்திகள், கட்டுரைகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படித்து தெரிந்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.